இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எட்சி ஷாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் தான் பார்க்க போகிறோம். எட்சி ஷாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எட்சி ஷாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு எட்சிக்கு ஒரு $10 பே பண்ணணும். ஸோ எட்சிக்கு $10 பே பண்ணணும். இன்றைக்குள்ள ரேட்டுக்கு $920 எட்சிக்கு பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட்டில் வந்து ஜிஎஸ்டி, ஐஇசி, எல்யூடி இந்த மூணுமே வேணும். இதில் ஜிஎஸ்டி, எல்யூடி எடுக்கிறது ஃப்ரீ. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டியும் எல்யூடியும் எடுக்கிறது ஃப்ரீ. அதுக்கடுத்து ஐஇசி கோட் எடுக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு ₹500 கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ₹500 வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். இந்த இது நீங்கள் இவ்வளவும் நீங்களே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 920 + ₹500 இவ்வளோ தான். எட்சி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்களாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ₹1420 எட்சி ஷாப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்டிங் பண்ணுறீங்க, ஒரு 10 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ₹200 வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்களாக எல்லா ப்ராசஸுமே முடிச்சிட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து ₹1620 போதும் ஒரு எட்சி ஷாப் மொத்தமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதில் ஜிஎஸ்டி, எல்யூடியும் உங்களுக்கு தெளிவாக எடுக்க தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் எடுங்க. அது எடுக்கிறது ஃப்ரீ தான். சப்போஸ் உங்களுக்கு எடுக்க தெரியலன்னா நல்ல ஆடிட்டரை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆடிட்டர் வந்து ஜிஎஸ்டியும் எல்யூடியும் எடுக்கிறதுக்கு 2000 to 3500 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆடிட்டரை பொறுத்தும் இந்த சார்ஜஸ் வந்து மாறலாம். ஸோ நம்மளுமே ஜிஎஸ்டியும் ஐஇசி கோடும் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ₹2100 நம்ம ரெண்டையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆடிட்டர் மூலமாக பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு 2000 to 3500 வரும். ஐஇசி கோடுக்கு எக்ஸ்ட்ரா ₹500 வரும். ஸோ நீங்கள் இப்போ ₹2000 ஆடிட்டர் இருக்கீங்கன்னா, ஸோ டோட்டலாக அதுக்கு ஒரு $2500. அந்த 3 சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஆடிட்டர் மூலமாக போனீங்கன்னா $2500 இல்லை $3500 கேட்டாங்கன்னா ₹4000 முடியும். இது நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாத்தையும் நம்மளே எடுத்து கொடுத்துருக்கோம். அது நம்மகிட்ட $2100 ப்ளஸ் எட்சி ஷாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு $920 க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் லிஸ்டிங்க்கு ஒரு ₹200 வரும். ஸோ 10 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணால் சொல்கிறேன். நீங்கள் வேறு எத்தனை ப்ராடக்ட்னாலும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து இந்த ரேட் வந்து மாறும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ ரேட் வரும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட க்ரியேட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் வந்து ₹3220 வரும். ஒரு 10 ப்ராடக்ட் நீங்கள் எட்சியில் லிஸ்ட் பண்ணிங்கன்னா. அதே இது ஆடிட்டர் மூலமாக போனீங்கன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் 2000 to 3000 அது அவங்களா கேட்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆடிட்டருக்கு ஒரு 2000, ஐஇசி கோட் எடுக்கிறதுக்கு ஒரு 500. சப்போஸ் ஆடிட்டர் அதுக்கு ஐஇசி கோடுக்கும் சில நேரம் எக்ஸ்ட்ரா பே கேட்கலாம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. 920. அதுக்கடுத்து லிஸ்டிங்க்கு ஒரு 200. இது ஆடிட்டர் மூலமாக போனீங்கன்னா. ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்களாம் அப்ளை பண்ணால் 1620 நீங்கள் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தெளிவாக ஜிஎஸ்டி மட்டும் தெளிவாக எடுக்கணும். ஜிஎஸ்டி தெளிவாக எடுக்கணும்னா ஜிஎஸ்டி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அதை மட்டும் தெளிவாக எடுங்க. எடுக்க தெரிஞ்சால் நீங்களே எடுத்துக்கோங்க. அது மொத்தமாக எடுத்திங்கன்னா 1620 வரும். ஸோ ஆடிட்டர் மூலம் போனாலும் நீங்கள் ஆடிட்டர் மூலம் பண்ணிக்கோங்க.